உலகின் மிகவும் ஆபத்தான 10 ரயில் வழித்தடங்களை பத்தின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் எந்தெந்த தடங்கள் அப்படின்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தின தகவலை தெரிஞ்சுட்டு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அற்புதமான அதிசயமான தகவல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான 10 ரயில் வழித்தடங்கள் எங்கெங்க இருக்கு, எந்த நாட்டுல இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். உலகத்தின் மிகவும் ஆபத்தான வழித்தடங்கள்ல ரயில் வழித்தடங்கள்ல 10வது எத்தக்கூடிய வழித்தடம் குராண்டா செனிக் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இந்த வழித்தடம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பல ஆறுகளுக்கு மேலாக பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தின் வழியாக சென்றுகிட்டு இருக்கு. முற்றிலும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகமாக கவரக்கூடிய விதத்தில் இருந்தாலும் மிகவும் ஆபத்தான ஒரு வழித்தடமா இந்த வழித்தடம் பார்க்கப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க காடு, அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா பிரிட்ஜ் மேலதான் இந்த ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் இந்த குராண்டா செனிக் ஆஸ்திரேலியாவோட இந்த வழித்தடம் ரயில்வே வழித்தடம் பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்காங்க. 9வது இருக்கக்கூடிய வழித்தடமா அர்கோ கேட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய இந்த ரயில் வழித்தடம் தான் உலகத்தின் மிகவும் ஆபத்தான வழித்தடங்கள்ல 9வது இடத்துல இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பள்ளத்தாக்குக்கு மேலாக பாலங்கள் அமைக்கப்பட்டு அந்த பாலத்தில் வந்து ட்ரெயின் வந்து போகும். அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய விதத்துல இருந்தாலும் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெத் ட்ரெயின், அதாவது பாத்தீங்கன்னா இதை போனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தப்புனா கர்ணம் தப்புனா மரணம் அப்படி சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெயினா பாருங்க. இந்த காட்சியை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதுல எந்த அளவுக்கு ஆபத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம். உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடங்களை கொண்ட நாடுகள் 8வது இருக்கக்கூடிய வழித்தடம் ஒட்டானேக்கா சூ ஜோ ட்ரெயின். தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் மிகவும் ஆபத்தான ட்ரெயினா பார்க்கப்படுது. இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரிய பெரிய டேம், அதாவது பாத்தீங்கன்னா டேம் திறந்து தண்ணி வெளியேறும் இல்லைங்களா, அந்த இடத்துல இதோட ரயில் பாதை போகக்கூடிய பாதையா பார்க்கப்படுது. ஸோ தண்ணி அதிக அளவுல பிரயாணிக்கும் போது இதோட செல்லும் போது உண்மையாவே ஒரு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. இந்த ட்ரெயின்ல அதிகப்படியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் இந்த நாட்டுக்கு போறதுக்கு முக்கியமான காரணமே இந்த அட்வென்ச்சரை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்காக தான் போறாங்கிற விஷயம் பார்க்கப்படும். இதனால அதிகமான வருமானம் நாட்டுக்கு கிடைச்சாலும் உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ரயில் பாதைகள்ல நம்ம ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஒட்டானிகா சூ ஜோ ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்றது. உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் பாதை கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல 7வது இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஸோ இந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் டவுன் லூப் ரயில் ரோடு. ஸோ முழுக்க முழுக்க பனி படர்ந்த மலைகள் மீதாக தான் இந்த ட்ரெயின் வந்து டிராவல் பண்ணுது. இந்த முழுக்க முழுக்க இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ரயில்வே ட்ராக் ஃபுல்லாவே ஐஸ் கட்டியா மாறிடும். இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த பனிக்கட்டியை அகற்றி கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் தான் இந்த ட்ரெயினையே கட்டமைச்சிருக்காங்க. ஸோ அதுவே தானியங்கி போல தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டியை வந்து வெளியே நகர்த்திடும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறையில அங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த ட்ரெயின்ல பயணிக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதனாலதான் நம்ம பொட்டானிச்சோ உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள்ல ஜார்ஜ் டவுன் லூப் ரயில் ரோடு அமெரிக்கா 7வது இடத்துல இருக்காங்க. 6வது இருக்கக்கூடிய ஆபத்தான ரயில் பாதை இது நம்ம பார்க்கலாம். ட்ரென் எலாஸ் நியூபஸ் அர்ஜென்டினா இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடத்துல சொல்லி இந்த ட்ரெயின் போகக்கூடிய எல்லா இடமும், அதாவது 90% வந்து பாத்தீங்கன்னா இரும்பால் அமைக்கப்பட்ட பாலங்கள் மீது தான் இந்த ரயில் தண்டவாளமே இருக்கு. ஸோ அதிகப்படியான பாலங்களை கடந்து செல்லக்கூடிய ட்ரெயினாகவும் இந்த ட்ரெயின் இருக்கு. ஸோ இதனாலதான் இந்த ட்ரெயினோட பாதை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் செல்லக்கூடிய பாதையில மிகவும் ஆபத்தான பாதையா பார்க்கப்படுகின்றது. உலகின் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் கொண்ட லிஸ்ட்ல 5வது இருக்கக்கூடிய ரயில் வழித்தடம் பாத்தீங்கன்னா டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின். அதாவது இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெறும் மலைங்க ஃபுல்லா ஹீல்ஸ் மேலதான் இந்த ட்ரெயின் வந்து போகும். அந்த மலையை கொடாஞ்சி அந்த மலையோட பக்கவாட்டுல தண்டவாளத்தை அமைச்சு அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து முழுக்க முழுக்க போகுது. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு பெரிய பெரிய பள்ளத்தாக்கு, 2 பக்கமும் பெரிய பள்ளத்தாக்கு மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியும். பெரிய அந்த டவுனுக்கு மேல இந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு விஷயமா பாருங்க. உண்மையாக பாத்தீங்கன்னா அங்க சுற்றுலா பயணிகளா போனாலும் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பயணிகளா இருந்தாலும் உண்மையாக ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரெயின் அவங்க கடக்கும் போது மரண பயத்தோட மரண பீதியோட தான் கடக்குறாங்கன்ற விஷயமா பார்க்கப்படுது. இதனாலதான் இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் கொண்ட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்காங்க ஈக்குவடார்ல இருக்கக்கூடிய டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின். உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடங்கள் கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய நாடு தாய்லாந்து. தி டெத் ரயில்வே, இந்த ரயில்வேக்கு பேரு டெத் ரயில்வே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ரயில் வழித்தடம் பெரிய மலைங்க. ஸோ அந்த மலையை கொடாஞ்சி பக்கவாட்டுல அந்த மலையோட பக்கவாட்டுல ரயில் வழித்தடத்தை வந்து அமைச்சிருக்காங்க, ட்ராக் போட்டிருக்காங்க. ஸோ ரயிலோட பக்கவாட்டுல
கொடாஞ்சி அந்த குகையின் மூலியமா இந்த ட்ரெயின் வந்து போகுது. உண்மையாவே பாத்தீங்கன்னா மேல பெரிய மலை அது தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு அடியில இந்த ட்ரெயின் போகுது. நடுவுல கீழே பெரிய பள்ளத்தாக்கு. உண்மையாவே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின்ல போறதுக்கு பெரிய, அதாவது நம்ம தமிழ் திரைப்படத்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இதயம் பலகீனமானவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல இதயம் பலகீனமானவர்கள் கண்டிப்பா இந்த ட்ரெயின்ல போகவே கூடாதுங்க. கண்டிப்பா இருக்குது, ரொம்ப ரொம்ப ஆபத்தான ட்ரெயின். நான் படிக்கும் போதே இந்த காட்சியை பார்க்கும் போதே எனக்கே தெரியுது இது இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் நானே சொல்வேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின்ல வந்து பேரே பாருங்க, தி டெத் ரயில்வே அப்படின்னு வச்சிருக்காங்க தாய்லாந்துல. ஸோ தாய்லாந்துல இருக்கக்கூடிய இந்த டெத் ரயில்வே தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல, உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடங்களை கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல நாம டாப் 3க்கு வந்துட்டோம். அந்த டாப் 3ல 3வது இருக்கக்கூடிய ரயில்வே பாதை வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்குங்க. சோ அசோ மினாமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழித்தடம் தான் இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடமா பார்க்கப்படுகின்றது. 3வது இடத்துல இருக்காங்க. ஸோ ஜப்பானுக்கு இந்த வழித்தடம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பல அடர்ந்த காடுகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், இது மாதிரி எல்லா விஷயத்தையும் கடக்கிற விஷயமா பார்க்கப்படுது. 90% இந்த வண்டி முழுக்க முழுக்க இந்த ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால இங்க ஏதாவது விபத்தோ ஆபத்தோ ஏற்பட்டா கூட எளிதில் போய் அந்த மக்களை காப்பாற்ற முடியாது, அந்த ட்ரெயினை வந்து சேவ் பண்ண முடியாத விஷயமா பார்க்கப்படுது. அதனாலதான் டாப் 3ல இவங்க 3வது இடத்துல இருக்காங்க. உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடம் கொண்ட லிஸ்ட்ல டாப் 3 வந்துட்டோம். அதுல 3வது இடம் ஜப்பான் பார்க்கிறோம். 2வது இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா. ஒயிட் பாஸ் அண்ட் யூகன் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழித்தடம் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட 2வது நாடா அமெரிக்கா வந்து இருக்கு. ஸோ முழுக்க முழுக்க இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா மலைகளை வந்து பல்வேறு மலைகள், அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு போகக்கூடிய அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கும். அதுல ஃபுல்லா இரும்பு பாலத்தை அமைச்சு அதோட பக்கவாட்டை எடுத்து அந்த பக்கவாட்டில் தான் இந்த ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடர்ந்த பள்ளத்தாக்கும் அடர்ந்த காடும் தான் உங்க கண்ணுக்கு காட்சியா இருக்கும். எப்ப நீங்க ட்ரெயினை விட்டு வெளியே எட்டி பார்த்தாலும் உண்மையாவே மயக்கம் வந்துடும், தலை கிரு சுத்தம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆபத்தான வழித்தடத்தை கொண்டது இந்த அமெரிக்காவோட ரயில் வழித்தடம் தான். ஸோ 2வது இடத்துல இருக்காங்க. உலகத்தின் ஆபத்தான ரயில் வழித்தடம் கொண்ட நாடுகள் லிஸ்ட்ல 1வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான். அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம். அதாவது இந்த பாம்பன் ரயில் பாலம் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு கடல்களுக்கு நடுவே, அதாவது 2 பக்கமும் கடல் இருக்குங்க. அந்த கடலுக்கு நடுவு தான் இந்த ரயில்வே பாதை இருக்கு. ஸோ ட்ரெயின் எப்படி தப்பினாலும் தவறினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. டோட்டலா ட்ரெயின்ல போற எல்லாருமே காலி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக மிக ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட நாடு நம்ம இந்தியா அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா முதலா கட்டமைக்கப்பட்ட போது ஒரு பெரிய இயற்கை பேரிடர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில் தண்டவாளமும் மட்டும் இல்லாம அந்த டைம்ல டிராவல் பண்ண ட்ரெயினும் சேர்ந்து அந்த கடலை வந்து விழுந்திருக்கு. பிறகு கட்டப்பட்ட இந்த பாலம் தான் இப்போ வரைக்கும் வந்து தூக்கு பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதுல ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். நடு மையத்துல பாத்தீங்கன்னா கடலோட நடு மையத்துல, இந்த பாலத்தோட நடு மையத்துல கப்பல் வந்தா பாலம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது. மேலும் அதை புதுப்பிக்கும் வகையில அதுக்கு அருகாமையில பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா புதுசா ஒரு பாம்பன் பாலத்தையும் கட்டியிருக்காங்க. ஸோ இது அப் அண்ட் டவுன் பாம்பன் பாலம். அதாவது கப்பல்கள் வரும்போது இந்த டோட்டல் பிரிட்ஜே மேலே போயிடும், கப்பல் போனதுக்கு அப்புறம் டோட்டல் பிரிட்ஜே கீழே வரும். நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி மீண்டும் ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. ஸோ நாம பார்த்த இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடத்தை கொண்ட நாடு லிஸ்ட்ல 1வது இடத்துல நம்ம இந்தியா தான் இருக்கு. மிக மிக ஆபத்தான வழித்தடமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பாம்பன் ரயில் பாலம் பார்க்கப்படுகின்றது. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்தின் மிகவும் ஆபத்தான ரயில் வழித்தடங்களை பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு அந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.